ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 17 வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகளே, அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். தேவனுடைய ஆலோசனை அது அருமையானது. இந்த ஆலோசனையை கேட்டு பழகிறவர்களுக்கு அது அருமையானது. ஆனால் இந்த ஆலோசனை கேட்காதவர்களுக்கு அது மகிமையானதல்ல, உதவிகரமானது அல்ல. தேவனுடைய ஆலோசனையை கேட்காதபடி அதை அள்ளத்தட்டுகிற ஒரு கூட்டம் உண்டு. தாவீது சங்கீதக்காரர் சொல்லும்போது, உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். ஒவ்வொரு நேரத்திலே நான் கூப்பிடும் பொழுது எனக்கு செவி கொடுத்து எனக்கு ஆலோசனை தருகிறேன். இதை இப்படி செய், இதை இப்படி செய்யாது என்று எனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அதனால் அது எத்தனை அருமையானது. நம்முடைய வாழ்க்கையில் நம் அநேக தருணங்களில் தவறுகிற ஒரு காரியம் தேவனுடைய ஆலோசனையை மதிக்காமல் போவது, தேவனுடைய ஆலோசனையை கேட்காமல் போவது. நாம் சிலர் இருப்போம், நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும். அது என்னவென்றால், தேவன் நமக்கு ஒரு ஆலோசனையை தந்திருப்பார். ஆனால் நடைமுறையில் நாம் அதை கூட்டி கழித்து பார்த்து, இதெல்லாம் இப்போதைக்கு செட் ஆகாது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன தோன்றுகிறதோ, சரி என்று தோன்றுகிறதோ அதை செய்து விடுவோம். ஆனால் தேவனுடைய ஆலோசனை அதுவாக இருக்கார். என் மகனே, என் மகளே, நீ இதை செய், இப்படி செய் என்று நமக்கு அழகாக நம்மோடு கூட இடைப்பட்டு பேசி கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நம்ம கூட இருப்பதை பல தருணங்களில் நாம் நிராகரித்து விடுகிறோம், மறந்து போகிறோம் என்பது அல்ல, அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து விடுகிறோம். ஏனென்றால் அந்த ஆலோசனை நம்முடைய எண்ணத்திற்கும் சிந்தனைக்கும் ஒத்துப்போகாத ஒன்று. சீஷர்கள் அப்படித்தானே இருந்தார்கள். சீஷர்கள் கிராமங்களுக்குள்ளே போன பொழுது சீஷர்களுடைய அந்த தொகை பெருக ஆரம்பித்தது. கிராமங்களில் போய் சுவிசேஷமெல்லாம் அறிவிக்க கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள், பெருக ஆரம்பித்தார்கள். இப்படி வேதத்தில் பல சீஷர் கூட்டத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. இயேசுவுக்கு அவ்வளவு சீஷர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த சீஷர்கள் எல்லாம் மறைமுகமான சீஷர்கள் இருந்தார்கள், வெளியரங்கமான சீஷர்கள் இருந்தார்கள். இந்த சீஷர்களில் ஒரு கூட்டம் தாங்கள் என்ன சொல்லுகிறோமோ அதை இயேசு செய்ய வேண்டும். இயேசு சொல்லுகிறதை நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் நம்ப மாட்டோம். நாங்கள் எதிர்பார்க்கிறது அவர் செய்ய வேண்டும். இதைத்தான் இந்த யூதாஸ் காரியோத் என்று சொல்லுகிற அந்த மனிதன் எதிர்பார்த்தார். அவர் ராஜ்யத்தை எங்களுக்கு தருவார், நாங்கள் ராஜ்யத்தில் முக்கியஸ்தர்களாக இருப்போம். ஆனால் அவரோ திடீரென்று அவர் மரித்து போனார். அவரை கொன்று போட்டு விட்டார்கள். இப்போ எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அற்று போனது. எனவே நாங்கள் இனி அவரை உத்தமமாய் உண்மையாய் பின்பற்றுவதில் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ராஜ்யம் எப்போ வரும், ராஜ்யத்தை எப்போ கட்டலாம், ராஜ்யத்தில் நம்ம போய் எப்போ உட்காருவோம் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்ட போதெல்லாம் இயேசு அது இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்று சொல்லிவிட்டு கடந்து போய்விட்டார். இயேசுவை எப்படியாவது ராஜாவாக மாற்றிடணும், அடுத்தது அவருக்கு கீழே இவன் போய் ட்ரெஷரில் உட்காந்துடணும் அப்படின்ற ஆசை யூதாஸ் காரியத்துக்கு அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அதை ஒரு நாளும் அங்கீகரிக்கவில்லை, அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. அவர் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல, அது வரக்கூடிய உலகத்துக்குரியது, அது வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது என்பதை சொன்ன பொழுது கூட அவர்களில் ஒரு சில
அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ராஜ்யத்தை தருவாருன்னு ராஜாமா வந்துருவாரு. நாங்களும் போய் பக்கத்துல உட்காந்து அப்படியே ஜனங்களை அதிகாரப்படுத்தி அப்படியே ஜம்பமா போய்க்கு வரலான்னு பார்த்தாக்கா, இவர் அதெல்லாம் ஒண்ணும் செய்யலையே அப்படின்ற வருத்தம் அவர்களுக்கு இருந்தது. இந்த வருத்தத்தினுடைய உச்சகட்டம் தான் இயேசுவையே காட்டிக் கொடுக்க துணிந்தான் இந்த யூதாஸ் காரியோத். இயேசுவையே அவன் காட்டிக் கொடுக்க துணிந்த அந்த துணிகரம். இப்ப நம்முடைய வாழ்விலும் கூட தேவனுடைய ஆலோசனை நமக்கு இன்பமானது. அந்த இன்பமான ஆலோசனையை நாம் தள்ளிவிட்டு துன்பமான ஆலோசனைக்கு செவி கொடுத்து விடுகிறோம். அதனால வருகிற தோல்விகள், அதனால வருகிற நஷ்டங்கள். பின்பு சொல்லுவேன், நான் உண்மையாக தான் ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டுட்டு தான் நான் இந்த வேலையை ஆரம்பித்தேன். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டுட்டு தான் இந்த வேலையை செஞ்சேன். ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இது வேண்டாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த கம்பெனியில் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு ஆள் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா 100% கர்த்தர் அதை வேண்டாம் என்று தான் சொல்வார். ஏன் வேண்டாம் என்று சொல்வார்னா, 2 பேருடைய புத்தியும் ஒரே மாதிரி இருக்காது, எண்ணமும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நமக்கு வருமானம் கூடுது. இப்போ கம்பெனியில் ஃபேக்ட்ரியில் வருமானம் வருது, கூடுது. இப்போ பார்ட்னர் சொல்கிறாரு 50/50 அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் அவங்க பிஸ்னஸில் இறங்குவாங்க. அப்போ ஒரு ஆள் என்ன சொல்லுவார், நீ ஃபைனான்ஸியாக நீ சப்போர்ட் பண்ணு, நான் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் அவங்க அப்படி பண்ணுவாங்க. ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறேன்னு சொல்கிறவன் இந்த பணங்களை எல்லாம் ஏமாற்றி விடுவார். பிரதர் இப்படி பிரதர், ஐயோ இது இத்தனை லட்சம் போட்டால் நமக்கு உடனே ரிட்டர்ன்ஸ் கிடச்சி, அவர் நகைக்கெல்லாம் விற்று எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து அதில் போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்க இவன் வீட்டை கட்டுவான், பொண்டாட்டியை கட்டுவான். கடைசி என்ன சொல்ற, நஷ்டம், லாபம் வரவில்லை, நஷ்டம் வந்து விட்டது என்று கையை விரித்துட்டு கம்பெனியை மூடிட்டு போயிடுவான். அப்போ அந்த பார்ட்னர்ஷிப்பில் உட்காந்துருக்கிற தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். இப்படி பார்ட்னர்ஷிப்பில் போய் உட்காந்து நிறைய பேர் தலையில் துண்டு போட்டு பல லட்சங்களை கோடிகளை இழந்தவர்கள் உண்டு. இப்போ இந்த செய்தியை கூட அவங்க சிலர் கேட்கலாம். பார்ட்னர்ஷிப் போட்டு நாங்கள் செய்ய போய் அதை ஆண்டவர்கிட்ட கேட்டிங்களா அப்படின்னா, ஆண்டவர் தொழில் செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி நாமளா ஒரு பிம்பத்தை உண்டாக்குவோம். ஒரு சமயம் வரம் பெற்ற ஒரு ஊழியக்காரர், அவருக்கு ஊழியம் சைட் பிஸ்னஸ் தான் அவருக்கு மெயின். 6 நாள் பிஸ்னஸில் இருப்பார், 7வது நாள் ஊழியத்தில் இருப்பாங்க. இந்த 6 நாள் சில நேரத்தில் வந்து எங்கேயாவது வெளியில் கூட்டத்துக்கு போகிறாருன்னா அதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் பிஸ்னஸை ஒதுக்கிட்டு போயிடுவார். பல தோட்டங்கள், அதில் விவசாயம், இப்படி பலவிதமான பிஸ்னஸ் அவர் செய்து கொண்டிருந்தார். அப்போ அவருடைய பிஸ்னஸ் ஆசையில் ஒரு ஆசை என்னென்னா, எக்ஸ்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணுறதில்ல, எக்ஸ்போர்ட் பண்ணணும். நம்ம ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணணும். இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு இவர் ஒரு ஐடியாலஜி வச்சுருக்கும் பொழுது, இந்த ஐடியாலஜியை இன்னொரு நண்பர்கிட்ட சொல்கிறார், ஒரு விசுவாசிக்கிட்ட சொல்கிறார். அவர் கொஞ்சம் பணக்காரர், கொஞ்சம் பணங்கள் நிறைய இருக்கும். தீர்க்கதரிசனமாகவும் சிலதை சொல்லி ஆவியானவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டார். ஆண்டவருடைய ஆலோசனை அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவருடைய ஆலோசனை அவர்களுக்கு அளிக்கப்பட்டதாக இருந்தால் அளிக்கப்பட்டது. அப்போ அவங்க அந்த காரியங்களெல்லாம் செய்து வருகிற அந்த நேரத்தில் அவங்க எக்ஸ்போர்ட்டுக்கு சில பொருட்களை நியமித்திருந்தார்கள். அதில் வெங்காயம் ஒன்று. மெயின் ட்ரையல் வந்து வெங்காயம். முதல்ல வெங்காயம் தான் அந்த ஷிப்பில் ஏற்றுறாங்க. அப்போ இங்கே வெங்காயத்தை ஏற்றணும், அடுத்தது லோடு போகணும்,
அங்கே போய் இத்தனாம் தேதி அது இறங்கிரும். அப்புறம் நாங்கள் விற்றுருவோம், காசு ஆக்கிடுவோம். அடுத்தது நாங்கள் வந்து அபி வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் அனுப்புகிற மாதிரி பெரிய பெரிய பிளான். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு சப்ளையராக மாறுற மாதிரி ஒரு பெரிய பிளான் போட்டு முதல்ல வெங்காயத்தை ரெடி பண்ணுறான். அப்போ இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. இவங்க ரெடி பண்ணுறது, போகிறது, வர்றது எதுவுமே தெரியாது. அந்த வீட்டுக்கு ஜெபிக்கிறதுக்காக என்னை அழைத்திருக்கார். அப்போ வேறொரு காரியத்துக்காக ஜெபிக்க அழைத்திருந்தால் அப்பொழுது ஆவியானவர் ஒரு வெளிப்பாட்டை தருகிறார். சொல்கிறாரு, ஒரு 3 பெயர்களை சொல்லி, இந்த 3 பெயர்கள் நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் இப்போ ஆரம்பிக்கிறீங்க, அதை செயலாற்ற போகிறது. அந்த செயலாற்றுவதற்கு 3 பேர் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வில்லகமான ஆட்கள். அவர்கள் உங்களுடைய பிஸ்னஸை அழித்து விடுவார்கள். உங்களை இதுதான் முதலும் கடைசியுமா இதுதான் எக்ஸ்போர்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு உங்களை முடக்கி விடுவார்கள் என்று கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொல்லி, இப்போவே அதை சரி பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த ஸ்டாப் பண்ணுங்கள், அந்த கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த அந்த கிளியரன்ஸ் இருக்குது, அதை போய் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் அனுப்புங்கன்னு இவ்வளோ தெளிவாக சொன்னதுக்கப்புறம் அந்த ஊழியக்காரர் அவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் என்கிட்ட பேசலையா, கர்த்தர் என்னோடு சொல்லலையா, ஆவியானவர் இதை நடத்து என்று சொல்லலையா? அவன்லாம் யாரு? இதில் அவனெல்லாம் தலையிடக்கூடாது. இல்லை, அதெல்லாம் கர்த்தர் என்கிட்ட சொன்னார்ல. நம்மகிட்ட கர்த்தர் ரொம்ப தெளிவாக பேசும்போது நீங்கள் எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க? அவர்கள் நம்பினார்கள், எக்ஸ்போர்ட் பண்ணார்கள், ஏற்றுமதி ஆகிவிட்டது. அது மலேசியா போர்ட்டில் இறங்க வேண்டிய நாட்கள். இப்போ மலேசியா போர்ட்டுக்கு அந்த கப்பல் போகும்பொழுது மலேசியா போர்ட்டில் அந்த கப்பலை அனுமதிக்க மாட்டாங்க. இந்தியாவிலேருந்து வந்த கப்பல் தான் அனுமதிக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டால், சில டாக்குமெண்ட்ஸு ராங்காக இருக்குது, அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ராங்காக இருக்குது, அதனால் வெரிஃபிகேஷன் பண்ணாதான் நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி அவர்களை நடுக்கடலில் நிறுத்திவிட்டு, மலேசியாவில் இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் அங்கே போய் அந்த கிளியரன்ஸ் பண்ணுகிறார்கள். அதில் கிளியர் பண்ண வரும்பொழுது தான் இந்த கண்டெய்னரில் போட வேண்டிய கையெழுத்து, போட வேண்டிய சில குறிப்புகள் அதில் எழுதாமல் எம்டியாக அனுப்பியிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு பெரிய சந்தேகம், இது ஏதோ கள்ளக்கடத்தல் நடக்குதோ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னரை அவங்க கடலுக்கு மேலே ஓப்பன் பண்ணி சிலதெல்லாம் செக் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க திருப்தி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணி போர்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த காரியங்கள் நடந்து முடிவதற்கு 3 மாதங்கள் ஆச்சு. அந்த டாக்குமெண்ட்டை அவர்கள் பார்த்திருந்தால், அதை சரி செய்திருந்தால் இந்த பிரச்சனை உருவாகி இருக்காது. இது கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை நமக்கு இன்பமானது. ஆனால் இந்த ஆலோசனை அவர்களை அவமாக்கும் பொழுது அது துன்பமாக மாறிவிட்டது. இவங்க அந்த கண்டெய்னரை போய் அப்புறம் போர்ட்லேருந்து அப்புறம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, ஒரு 2-3 நாள் அலைஞ்சு தெரிஞ்சு வந்துருச்சுடா எப்பா அப்படின்னு அந்த கண்டெய்னரை கொண்டு வந்து இவங்க அந்த பெரிய ஒரு ஷாப்பிங் மாலுக்கு பக்கத்தில் இருந்த இடத்துல வச்சு லோடை பிரித்து சப்ளை பண்ணலான்னு எடுத்தால் முக்காவாசி வெங்காயங்கள் அழுவி போய் விட்டது. அழுகலோடு வெங்காய நாற்றம் எடுத்து விட்டது. கடலுக்கு மேலே 3 மாதம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் எல்லாத்தையும் வச்சு அங்கே இருக்கிற லேபருக்கு கூப்பிட்டு அந்த வெங்காயத்தெல்லாம், அந்த அழுகின வெங்காயத்தெல்லாம் கழுவி அதில் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல வெங்காயமாக எடுத்து இவங்களா ஒரு கடையை, ரோட்டு கடை மாதிரி ஒன்று செட் பண்ணி அங்கே அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. அதெல்லாம் ரிஸ்க் எடுத்து இவங்க செஞ்சு விற்று ஏதோ 1000 ரூபா தொலைய வேண்டியது ஒரு
ரூ. 800 போச்சு. ஒரு ரூ. 200 கையில கிடைச்சது. அப்புறம் எங்க நாங்க பிஸ்னஸ் பண்ணேன். அதோட முடிஞ்சது. அதோட அந்த பிஸ்னஸ் அவ்வளோதான். இப்போ கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு இன்பமானது. அது மிக திரளான தொகைக்குள்ளது. நாம் அதை அல்ல தட்டாம செயல்பட்டோம்னா நஷ்டம் வராதபடி ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம். ஆமென்.